தமிழகத்தில் கனமுதல் மிக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும், வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் எப்பொழுது நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கு என்பது குறித்து உங்களால புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அப்போதான் நம்ம மழை பற்றின தகவல் மிக தெளிவாக விளக்கமாக தீபாவளிக்கு முன்பும் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை எப்படி ஒரு வேறுபட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 18ஆம் தேதி வாக்குல தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் அதிகமாகவே இருக்கு. நிச்சயம் தொடங்கிறோம், கவலைப்பட தேவையில்லை. அக்டோபர் 18ஆம் தேதியே வடகிழக்கு பருவமழை தொடங்கிறோம். ஆனால் இது தொடங்குறதுக்கு முன்னாடியே பல மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமாக நமக்கு இருக்க போகுது. தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியிலையும் மிக கனமழையானது அதிகமாக காத்திருக்கிறது. ஒரு மாவட்டமாக நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் தொடங்கிய பிறகு வங்கக்கடலில் தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தீபாவளி முடிந்தவுடன் ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல்ல உருவாகி படிப்படியாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழக கடலோர மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை ஒட்டி நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆகவே ஒரு தாழ்வு பகுதியானது உருவாகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். தீபாவளி முடிந்தவுடன் ஒரு தாழ்வு பகுதியானது உருவாகி வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் இப்போதான் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். எப்போ அப்படின்னா அக்டோபர் மாதத்துல தீபாவளி முடிந்தவுடன் 21ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு கடலோர பகுதிகளை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவு தீவிரமடையும். வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி தாழ்வு பகுதியானது நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கரையை கடக்கும் இடம், எந்த இடத்தில் இந்த மாத இறுதியில் தாழ்வு பகுதியானது கரையை கடக்கும் என்பது குறித்து தெளிவாக நம்ம பார்க்கலாம். தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் சென்னை ஒட்டி வந்து ஆந்திர மாநிலம் மற்றும் நெல்லூருக்கு அருகே கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தாழ்வு பகுதியானது சென்னை ஒட்டி வந்து ஆந்திர மாநிலம், குறிப்பாக தெற்கு ஆந்திர பகுதிகள், அதாவது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திருப்பதி, சித்தூர், நெல்லூர் போன்ற இடங்கள், இந்த பகுதிகளில் தாழ்வு பகுதியானது கரை கடக்கும். ஆனாலும் சென்னை ஒட்டி வருகிறதுனால வட தமிழக கடலோரத்திலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். ஆகவே ஒரு முதல் தாழ்வு பகுதியை சென்னை ஒட்டி நமக்கு நெருங்கி கரையை கடந்து அதிக மழை பொழிவு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். ஆகவே எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாகும் என்பது குறித்தும் மிக தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அக்டோபர் 20 முதல் 26 வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கு. அப்போ 19 வரைக்கும் மழை வராதாங்க அப்படின்னா அப்படி இல்லை. நமக்கு வந்து 19 வரைக்கும் விட்டு விட்டு பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும். ஏன்னா அக்டோபர் 18ல் வடகிழக்கு பருவமழை தொடங்குது அப்படிங்கிறதுனால படிப்படியாக அக்டோபர் 18, 19லும் மிதமான மழை இருக்கும். சற்று வலுவான மழை பொழிவுகள் அக்டோபர் 20 முதல் 26 வரை கடலோர பகுதிகளில் கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து இப்போ ஆரம்பம் அப்படிங்கிறதுனால வெறும் தாழ்வு பகுதியோடு நம்ம பார்க்கிறோம். இன்னும் நாட்கள் நமக்கு நிறைய இருக்கு. அடுத்தடுத்து உருவாகிற தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலமாகவும் புயல் சின்னமாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். ஆகவே அக்டோபர் 20 முதல் 26ஆம் தேதி வரை தொடர் கனமழையானது தமிழ்நாட்டில் வெளுத்து வாங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில இடங்களில் கனமழை, சில இடங்களில் மிக கனமழையும் மிக தீவிரமாக பதிவாகும். பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழை பொழிவும் அதிகமாக தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியும். ஆகவே தமிழக கடலோர மாவட்டங்களில் அக்டோபர் 20 முதல் 26ஆம் தேதி வரை தொடர் கனமழையானது கண்டிப்பாக வெளுத்து வாங்கும். அப்போ நமக்கு சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தீபாவளி முடிந்த பிறகும் நமக்கு மழை இருக்கு. இப்போவும் நமக்கு மழை தொடர்ந்து பதிவாகும். அடுத்து வரும் நாட்களில் தென் மாவட்டத்தில் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து தென் மாவட்டத்தில் மழை குறைவாக இருக்கும், தென் மாவட்டத்தில் மழை பெய்யாது அப்படிலாம் வந்து சில பேர் சொல்றாங்க. ஆனால் தமிழ் வானிலை செய்திகள் நம்மளை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்திலையும் மிக கனமழை அதிகமாக காத்திருக்கு. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகளிலும் மிக கனமழை பாருங்க. இன்னும் கொஞ்ச நாட்களில் மிக கனமழையும் தீவிரமடையும். வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே தென் மாவட்டங்களில் அதிக இடங்களில் மிக கனமழையானது கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும். மாலை இரவு நள்ளிரவில் மழை வாய்ப்புகளும் அதிகமாக போகுது. அதனால் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருந்துக்கோங்க. மழை பொழிவு ரொம்ப தீவிரம் அதிகமாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை.
மழை சரிவர பெய்யாத இடங்களிலும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக நமக்கு எதிர்பார்க்க முடியும். ஆகவே அடுத்து வரும் நாட்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் கனமழையினுடைய தீவிரமும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஆகவே உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் அதிக இடங்களில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு காத்திருக்கிறது. மழை சரிவர பெய்யாத பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் வெளுத்து வாங்கிறோம். எங்கெல்லாம் நமக்கு மழை ஒதுக்கி பதிவாகியிருக்கோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையும் தீவிரமாகிடும். அதனால உள் மாவட்டத்தில் பாருங்க, தருமபுரியெல்லாம் ஏற்கனவே நிறைய நல்ல மழை பொழிவு தீவிரமாக இருக்கு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டைன்னு பல பகுதிகள் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் அதிக மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு. நிச்சயமாக இந்த வடகிழக்கு பருவமழை வர்றதுக்குள்ளேயே போதுமான அளவு மழை பொழிவு எல்லா இடத்துலையும் பதிவாயிருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் போதுமான அளவுக்கு மழை பொழிவு, ஏன்னா இப்பவே நிறைய இடங்கள்ல உபரி நீர் பொறுத்த வரைக்கும் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அணை பகுதியிலிருந்து. அப்போ பாருங்க, வடகிழக்கு பருவமழைலாம் வரும் பொழுது இன்னும் நமக்கு ஒரு பக்கம் மழையினால பாதிப்பு, இன்னொரு பக்கம் ஏரிகள்லேருந்து திறக்கப்படக்கூடிய அந்த உபரி தண்ணீர் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா சென்னையில் முக்கிய ஏரிகள் மொத்தம் 5 இருக்கு. இந்த 5 ஏரிகளும் ஒரே நேரத்தில் திறந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஏரிகள் கிட்டத்தட்ட நமக்கு முழு கொள்ளளவு எட்டியிருக்கு. அவ்வப்போது பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாகவும் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரிகள் செம்பரம்பாக்கம், புழல் போன்ற மிக முக்கியமான ஏரிகள் கணிசமாக நீர்வரத்து அதிகரிச்சிருக்க நம்ம பார்க்கணும். ஏன்னா மழை விட்டு விட்டு பதிவாகிட்டு இருக்கு. சென்னையில் தொடர் மழை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது விட்டு விட்டு கனமழையாக பதிவாகிறதுனால அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்தும் கணிசமாக உயர்ந்திருக்கு. அணையினுடைய நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்திருக்கு. இன்னும் வடகிழக்கு பருவமழையில வரக்கூடிய தொடர் மழையின் காரணமாக சீக்கிரமாகவே அந்த ஏரிகள் முழு கொள்ளளவை முழுமையாக எட்டி உபரி நீர் திறக்கிற அளவுக்கு நமக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடப்போகுது. அந்த அளவுக்கு நமக்கு ஆரம்பமே நமக்கு ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு அருகே கரை கடக்கிறதுனால நல்ல மழை வாய்ப்புகளும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து கணிசமாக அதிகரிக்க போகுது. பருவமழை தொடங்குவதற்கு முன்பும் பின்பும் வட கடலோர மற்றும் டெல்டாவில் தொடர் மழை நீடிக்கும். அதனால இப்போ நமக்கு மழை அதுக்கப்புறம் மழை வராதுன்னு வர சில பேர் சொன்னீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கு மழை இப்பொழுது இருந்தாலுமே கூட பருவமழை தொடங்கிய பிறகும் நமக்கு அதிகமாக தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக டெல்டா பகுதிகள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழையானது தீவிரமடையும். அடுத்து வரும் நாட்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகளும் எதிர்பார்க்க முடியும். டெல்டா பகுதிகளிலும் கனமழை தீவிரமாகும். வட தமிழக கடலோரத்தில் விட்டு விட்டு கனமழையானது தொடர்ந்து பதிவாகும். புயல் சின்னங்கள் நவம்பர் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுவரை சற்று பொறுமையாக இருங்க. புயல்கள் அடுத்த மாதம் தான். இந்த மாதம் கண்டிப்பா புயல் கிடையாதுங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அக்டோபரில் புயல் இல்லை, நவம்பரில் மட்டுமே புயல் சின்னங்கள் உருவாகும். அதிலும் குறிப்பா 3வது வாரத்தில் சற்று வலுவான புயல்கள் உருவாகும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே நண்பர்களே, நீங்க மறக்காம எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரும் நாட்களில் படிப்படியாக கனமழையும் வெளுத்து வாங்கும்.